உம்முடைய சமுதாயத்தினர் இதனை பொய் என்று வாதிட்டு கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் நீர் கூறிவிடும். இப்போ ரசூலை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உம்முடைய சமுதாயத்தினர் யார்? குறைஷிகள் இதனை பொய் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறாங்க. எதனை? குரானை என்ன சொல்கிறாங்க? இது பொய், இது அல்லாஹ்வுடைய சொல் கிடையாது அப்படிங்கிறாங்க. இருந்த போதிலும் இதுதான் உண்மை. அவங்க சொல்கிறது தப்பு, இதுதான் உண்மை, இது அல்லாஹ்வுடைய வாக்கு தான். நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் கூறிவிடும். இப்போ இவங்க டெய்லி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பிரச்சாரம் பண்ணுறது யாரா? குறைஷிகளை. அவனுக்கு என்ன பண்ணுறது? ஏற்றுக்க மாட்டேன், முடிஞ்சால் என்னை கன்வின்ஸ் பண்ணு, என்னால் என்ன பண்ண முடியும் பாரு. அப்போது வந்த வேலையை நீங்கள் செய்யல, அப்போ நீங்கள் தோத்துட்டீங்கள. அவங்களுக்கு அப்படி ஒரு இன்பம். எப்படி? உங்களுக்கு தரப்பட்ட வேலை என்ன? எங்களை திருத்தணும், நாங்கள் திருந்தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கிறோன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. அப்போ அந்த ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் இப்போ எழுத மாட்டேங்குது. இப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்போ யார் தோற்ற மாதிரி? வாத்தியார் தோற்ற மாதிரி தானே. அல்லாஹ் சொல்கிறான் அப்படிலாம் கிடையாது. புரியுதா? இப்போ நபி உபதேசம் பண்ணு, நீங்கள்லாம் யாருமே ஏற்றுக்கல அப்படின்னா இந்த நபியை பிடிச்சி நான் கேட்பேனா? நான் நபியை பிடிச்சி கேட்க மாட்டேன். நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்னு உங்களை தான் நான் கேட்பேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை. எனக்கு ஒன்றும் இது பொறுப்பு கொடுத்துள்ள, ஒழுங்காக இவங்களை வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். புரியுதா? ரசூல்லா மேலே ப்ரெஷர் கிடையாது. எந்த ப்ரெஷர் கிடையாது? அபூஜஹில் திருந்தியே ஆகணுங்கிற ப்ரெஷர் ரசூல்லா மேலே இருக்கா? கிடையாது. அப்போது ஏன்னா இவர் டெய்லி போய் சொல்கிறதுனால இவனுங்க என்ன நினச்சிக்கிறானுங்க? யார்? அபூஜஹில் இவனுங்களாம் என்ன நினச்சிக்கிறானுங்க? ஓ, ஒரு வேளை நாங்கள் சொர்க்கத்துக்கு போகலன்னா இவர் போக முடியாதாட்டிருக்கு. எப்படி? நாங்கள் ஒத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போனால் தான் இவர் வேலை ஒழுங்காக செஞ்சதாக அர்த்தம் ஆயிரும். அப்போ நாங்களே போகலன்னா இவர் போக மாட்டார்ல. எப்படி? அவங்க எப்படிலாம் திங்க் பண்ணுறான்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்படிலாம் கிடையாதுரா. என்ன ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆனாலும் நான் வாத்தியாருக்கு பாஸ் மார்க் போட்டுருவேன்டா. ஏதோ ஸ்டூடெண்ட்டு தேரலைன்னா நம்ம ஸ்கூலே இழுத்து மூடுற மாதிரி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்டா. ஸ்கூலு கரெக்டு, நீ தான் ராங்கு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை நான் ஒன்றும் குற்றம் பிடிக்க மாட்டேன். இது தெளிவுபடுத்துகிறான். அப்போ இது ஒரு வகையில் ரசூலாவுக்கு ப்ரெஷர் ரிலீஸு, அவங்களுக்கும் கிளியர் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக சைத்தான் உங்கள் மண்டையில் போட்டுட்ருக்கிறான். அவன் பேச்சை கேட்டு வீணாக போயிடாதீங்க. இப்போ அடுத்த கேள்வி, 3 வகையில் ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கணும்னு ஆயிடுச்சுல்ல. சரி, அந்த தண்டனை எப்போ? சரி, இப்படியாவது வருமா? வானத்துலேருந்து கல்மலை பெய்யுமா? மக்காவில் நிலநடுக்கம் வருமா? அல்லது மக்காவுக்கு யாராவது படை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான்,